வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஒரு மனுஷன் இப்பூமியில் பொன்னோடும் பொருளோடும் புகழோடும் செல்வத்தாக்கூடும் வாழ்வதற்கு அவனுக்கு இறைவனின் அருள் கடாட்சமும் விதியும் நன்காக அமையப்பட வேண்டும். அந்த வகையில் ஒரு மனிதன் கஷ்டங்களை குறைத்து இஷ்டங்களை வாழ்வதற்கும் முருகப்பெருமானின் திருவருள் தேவைப்படுகின்றது. இந்த கலியுகத்தில் கலியுக கந்த கடவுளாகிய முருகப்பெருமானை எவன் ஒருவன் பிடித்து கொள்கிறானோ அவன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நலம் பலர் கிட்டும், வாழ்க்கையில் சௌக்கியமும் சௌபாக்கியமும் தேடி வரும். எவனால் கூட ஒன்றும் செய்ய முடியாது என்று அருணகிரிநாதர் தன்னுடைய கந்தர் அலங்காரத்தில் 38வது பாடலை இவ்வாறாக எனப்பன் முருகப்பெருமானை துதித்து பாடுகிறார். இதோ அந்த பாடல். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே என்று முருகப்பெருமானை திருவருளை பற்றி அருணகிரி இவ்வாறாக மனதுருக்கமாய் பாடுகிறார். நாட்கள் தான் என்ன செய்யும், கோள்கள் தான் என்ன செய்யும், கொடுங்கூற்று என்ற யமனால் கூட என்ன செய்ய முடியும்? என் அப்பன் முருகப்பெருமானின் தண்டையும் காலும் சடங்கையும் உன் விதிக்கு முன்னாலே விதியை மாற்றக்கூடிய, மதிக்கு முன்னாலே விதியை மாற்றக்கூடிய, உன் தலையெழுத்தை மாற்றக்கூடிய அப்பன் முருகப்பெருமானின் திருவடியை எவன் ஒருவன் தொடுகிறானோ, எவன் ஒருவன் திருவடியை துதிக்கிறானோ அவன் வாழ்க்கையில் செம்மையான வாழ்க்கை ஏற்பட்டு விதி என்ற போர்விலிருந்து நீக்கப்பட்டு வாழ்க்கையில் செழிப்பு சந்தோஷமாய் மாறி மாபெரும் அரசனாய் வாழக்கூடிய மகா பாக்கியம் கிட்டும்.